உலகத்துக்கு பொதுவாக நீங்கள் எந்த நாட்டில் எடுத்தாலும் இந்த 3, 6, 9ன்ற எண்கள் வந்து பொதுவாக பிரபஞ்சத்தின் ரகசிய எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஸ்பெஷல் நம்பர்ஸா அப்படின்னா இல்லை. 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை எண்களுக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது, அத்தனை எண்களுக்கும் மைனஸும் இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் 7 அப்படின்றது இருக்குது. இந்த 7 அப்படின்னா கேதுன்னு சொல்லுவாங்க. இந்த 7 வைப்ரேஷன் என்ன அப்படின்னா அமானுஷ கலைகள் இருக்கிற எண்ணிலேயே அமானுஷ கலைகள்னு சொல்லக்கூடிய மனிதனை மீறிய கலைகள்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ மந்திரம், மாந்திரிகம், அப்புறம் வந்து ஜோதிடமாக இருக்கட்டும், இல்லை வந்து மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி மனோவசிய கலைகளாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ரொம்ப 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 அதிகமான ஈடுபாடு வரும். ஆன்மீகத்தின் மீதும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அது அக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பெரும்பாலும் இவங்களுடைய உள்ளுணர்வு ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுடைய கனவு வந்து இதே வந்து அடுத்து வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா 9ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கான கிரகங்கள். அதாவது 9னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ எந்த பிறந்த தேதியை கூட்டினாலும் 9 வரணும். இப்போ 9, 18, 27 கூட்டினீங்கன்னா 9. நான் சொல்லக்கூடிய நம்பரெல்லாம் நீங்கள் அப்படி தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ 9 என்பது மிக மிக தைரியமானவர்கள். இருக்கிற எண்கள்லேயே தைரியம் அதிகமான நபர்கள் வந்து இப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்கலாம், அவங்களுடைய கிழமை என்ன 5ஆக இருக்கலாம், அவங்களுடைய விதி எண்ணு சொல்லக்கூடியது வந்து 8ஆக இருக்கலாம். அப்போ 1, 8, 5 இருக்குது. அவங்க பெயர் எண் 4ஆக இருக்கலாம். அப்போ 1, 8, 5, 4 இதில் எதில் அதிகமாக அவங்களுக்கு ஆதிக்கம் இருக்கும், எது அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது, எது அவங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓவராலாக அதை எடுத்து நம்ம வந்து சொல்லும் போது மட்டும்தான் அனைத்து ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். இன்று நான் உங்களுக்கு பகிரக்கூடிய விஷயம் அப்படின்னா எண் கணிதம் சொல்லக்கூடிய அந்த நியூமராலஜி சயின்ஸ், அதோடைய தாக்கம் என்ன, அதோடைய வைப்ரேஷன் என்ன, ரொம்ப எளிமையான சாஸ்திரம் அப்படின்றத வந்து விளக்குவதற்காக ஒரு உரை. அதாவதுன்னா எண்கள் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் எண்ணுக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மாதிரி எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஸோ எண்களை வைத்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து அதற்குள்ளேயே அடங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஃபிபோனசி நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நியூமராலஜிக்கான அந்த 9 நம்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கிரகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தின் ரகசிய எண்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 3, 6, 9ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 நம்பருக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன, இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து பொதுவாக நம்ம பார்க்காமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எண்களை வைத்து நம்மளுடைய வைப்ரேஷனை கண்டுபிடிக்கிறது வந்து மிக எளிமையான சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த எண் கணித சாஸ்திரம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளை ஒரு இடத்துல நம்மளை வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், நம்மளை வந்து ஒருத்தர் தேடணும் அப்படின்னாவே எண்கள் இல்லாமல் நம்மளால் தேட முடியாது. ஏன்னா எண்ணுக்கு தான் முதல்ல உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய ஆற்றல் வந்து இந்த எண்களுக்கு இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பிறந்த எண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்களில் மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பெயர் எண்ணு சொல்லக்கூடிய அதுலேயும் நிறைய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. நம்மளுடைய விதி எண் சொல்லக்கூடிய அந்த எண்ணிலையும் நிறைய ஆற்றல் இருக்குது. நம்மளுடைய பிறந்த கிழமை எண்ணு சொல்லக்கூடியதுக்கும் ஆற்றல் இருக்குது. இதில் ஒரு 3, 4 எண்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய ஆன்மீக பாதை, நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய வைப்ரேஷன் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த எண்களுக்கு இருக்குது. இப்போ இது எளிமை. இது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜோதிடம்லாம் போகிறோம், ஜோதிடம்லாம் பார்க்குறோம். அது வந்து நம்ம வந்து பிறந்த நேரம் கொடுத்து, பிறந்த இடத்தை கொடுத்து, அவங்க அதை வந்து ஜாதகம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அதிகமான கால்குலேட் பண்ணி தான் நமக்கு துல்லியமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் அதுவும் தப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சாஸ்திரம், ஆனால் மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம். ஆனால் இந்த எண் கணிதம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ரொம்ப எளிமையாக பாமரரும் வந்து அதை வந்து கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்களே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எண் கணிதம் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு சொல்லக்கூடிய அவ்வை வாக்கு கிணங்க. அவங்க பாருங்கள் எண்ணை முதல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வள்ளுவர் கூட எண்ணென்ப ஏனைய எழுத்தென்பன்னு சொல்லியிருக்காரு. அப்போது எண்ணுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அந்த காலத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பராக இருக்கட்டும், இல்லை வந்து எல்லா மதங்களாக இருக்கட்டும், எல்லா மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான இந்த ரகசிய எண்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 9 வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ 108ன்னு சொல்லும் போது 9 வருது. இப்போ 786ன்னு இஸ்லாத்திய நம்பர்கள் வந்து 786 யூஸ் பண்ணுவாங்க. அதை கூட்டிங்கன்னா 3 வரும். கிறிஸ்தவர்களோட சிலுவையோட அந்த கார்னர்ஸ்லாம் கூட்டினீங்கன்னா 12 வரும். 12 சேர்த்திங்கன்னா 3 வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸகன் தேன் கூடு ஒரு கட்டத்தில் எக்ஸகன் ஷேப், அது அறுகோண வடிவம் சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள டிகிரி பார்த்திங்கன்னா 108 வரும். ஸோ அது மாதிரி இது நிறைய விஷயங்கள். இப்போ உயிரெழுத்துக்கள் 12, அதை கூட்டினா 3 வரும். மெய்யெழுத்து 18, அதை கூட்டினா 9 வரும். நம்ம உடலில் 9 துவாரங்கள் இருக்குது, அது 9 வரும். நம்மளுடைய முதுகெலும்பு வந்து 33 வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாகங்களாக இருக்கும். அதை கூட்டிங்கன்னா 6 வரும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு பொதுவாக நீங்கள் எந்த நாட்டில் எடுத்தாலும் இந்த 3, 6, 9ன்ற
எண்கள் வந்து பொதுவாக பிரபஞ்சத்தின் ரகசிய எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஸ்பெஷல் நம்பர்ஸா அப்படின்னா இல்லை. 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை எண்களுக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது, அத்தனை எண்களுக்கும் மைனஸும் இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எது உங்களுக்கு செட் ஆகும், எது உங்களுக்கு செட் ஆகாதுன்ற ஒரு குழப்பமும் வர வேண்டியது கிடையாது. அந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு எண்ணிலிருந்து உங்களுடைய பிறந்த தேதி இருந்தால் போதும். இது என்னென்னா, இதுக்கு ஜாதகம் அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டியதில்லை. இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த தேதி, மாதம், வருடம் கண்டிப்பாக 90% பேருக்கு அது தெரியும். 95% பேருக்கு அது உறுதியாக தெரியும். அப்போ எந்த மதமாக இருந்தாலும் இந்த எண் கணிதம் என்பது யாருக்கு வேணாலும் கணித்து கொடுக்க முடியும். இதில் வந்து ரொம்ப எளிமை. அது மட்டும் இல்லாமல் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இந்த எண் கணிதத்தில் இருக்குது. இப்போ விதி என்பது வழி, அது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நம்ம மதியால் எப்படி வெல்வது அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி நபர்களை வந்து நம்ம கூட வைத்துக்கலாம், எந்த மாதிரி எண்களுடைய நபர்களை வச்சுக்கலாம், எந்த மாதிரி எண்ணை நாம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி தேதியை நாம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி கிழமைக்கான எண்ணை நாம் பயன்படுத்தலாம், இல்லை எந்த மாதிரி மொபைல் நம்பரை நம்ம பயன்படுத்தலாம், வாகனங்கள் இப்படி இந்த எண்களை வைத்துக்கொண்டு நாம் வந்து நம்ம இந்த மதியோடு அந்த விதியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த எண் கணிதத்துக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்போ இந்த 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் எந்த தேதியை கூட்டினாலும் இந்த 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பரில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த 1ஆம் தேதி அப்படின்னா 1, 10, 28 இவங்கெல்லாம் வந்து 1க்கு உரியவர்களாக இருப்பாங்க. 1 10 கூட்டினீங்கன்னா 1, 28 கூட்டினீங்கன்னா 1, 19 கூட்டினீங்கன்னா 1. ஸோ இந்த 1க்கு உரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அவங்க வந்து எந்த இடத்துல போனாலும் வந்து ஒரு தலைமை பதவியை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. 10ஓடு 11ஆக இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது. சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய அரசியல் பிரமுகர்கள், அதாவது அரசு அலுவலர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த 1 அப்படின்னா. அப்போ இந்த நம்பரில் இருக்கிற இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாதையை. நமக்கு வந்து நம்ம 1ஆம் நம்பரு, நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேணாம், வேஸ்ட்டு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்களே வந்து கணித்து கொள்ளலாம் எல்லாருக்குமே. அதே மாதிரி எண் 2ஆக இருந்தாலும் இவங்க வந்து மனம் சார்ந்த விஷயங்கள், கலைகளாக இருப்பாங்க. அதாவது என்ன, கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, பாடல் எழுதுவது, இசை பண்ணுறது, ஒரு பேச்சாளராக இருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அழகான பொருட்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த திரவ உணவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண் 3 பார்த்திங்கன்னா இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தன்மை, அதாவது என்னென்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்காங்க. 3னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, 3, 12, 21, 30 இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரொஃபஷனு, அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் செக்டர், இதெல்லாம் நிறைய பணிக்கூடக்கூடிய ஒரு நிலை இருக்குது உங்களுக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு இல்லையா, அப்போ என்ன ஆகுனா 3னா குரு இல்லையா, அப்போ என்ன ஆகுனா அதுக்கான குருவுக்கான குவாலிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள், ஒரு டிசிப்ளின், ஒரு விஷயத்தை ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு, மிகுந்த ஆசைமிக்கவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் 3க்குரியவர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 4 அப்படின்னாவே ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4ல் பிறக்கிறாங்கன்னா 4, 13, 22 இவங்கெல்லாம் 4க்குரியவர்களாக வருவாங்க. இவங்களுக்கும் வந்து மிக கடினமான உழைப்பாளர்கள். இவங்க வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் மிக்கவர்கள். அது என்ன இருந்தாலும் அதற்கு வந்து கருத்துக்களை வந்து எதிர்மறையான கருத்துக்களையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிப்படையிலிருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தலைகீழாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை தலைகீழாக பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வந்து இந்த தைரியம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இவங்க பெரும்பாலும் வந்து கட்டுமான தொழில்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்ஸு, அப்புறம் பாலிடிக்ஸு, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி வந்து நிறைய கலைகளில் ஈடுபட்டிருப்பாங்க. இவங்க வந்து பேச்சில் மட்டும் நிதானமாக இருக்கணும். ஏன்னா எதிர்கருத்துக்கள் அதிகமாக வரனால ஸோ இப்போ ஒரு சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4க்குரியவர்கள்னா இது மட்டும் நான் சொல்லலை. அப்போ யார் யாருக்கு என்னென்ன நம்பரெல்லாம் சேருதோ, இது நான் பிறப்பு எண்ணை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். இது கூட வந்து விதி எண், கிழமை எண்ணெலாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பேரன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு கணிப்பை கொடுக்க முடியும். நான் ஒரு உதாரணத்துக்காக பிறந்த தேதியை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்பர் 5 அப்படின்னா இவங்க புத்திகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த 5 இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து மனம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கால்குலேஷன் சொல்லக்கூடிய அந்த கணக்கீடு தன்மைக்கூடிய தகவல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வியாபார திறமை, வியாபார நுணுக்கம் அமைய பெற்றவர்கள். இவங்க வந்து இவங்களோட தாட் எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். இவங்க வந்து யார் கூட பழகினாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு ஆதாயம், ஏன்னா ஒரு புத்திகாரகன் இல்லையா, நல்லதா கெட்டதா, இவங்க கிட்ட பழகுறது நல்லதா கெட்டதா, நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்னா பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவை தன்மையும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சர்வீசஸ்ஸு, அந்த மாதிரி செக்மெண்ட்டில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 6 அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு வரும். இந்த 6ன்றவங்க என்ன அப்படின்னா அசுர குருன்னு சொல்லுவாங்க. எந்த கலையையும் அசுரத்தனமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. முட்டி மோதுவதை நிறுத்த மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்
வைப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது என்னென்னா இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறம் வந்து பியூட்டி பார்லர்ஸு, பியூட்டி காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸு, ஸோ ஆடம்பரமான சொகுசான பொருட்கள் எந்த துறையில் இருந்தாலும் அது அந்த பொருள் ஆடம்பரமாக வெளிவரணும், அந்த பொருள் சொகுசாக வந்து மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னா அந்த ஆறில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னெல்லாம் படிக்கிறாங்களோ என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதை பேச்சில் கலந்து விடுதல் வல்லவராக இருப்பாங்க. ஸோ இவங்க இருக்கக்கூடிய இடம் கலகலப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து நம்பர் வந்து 7 அப்படின்றது இருக்குது. இந்த 7 அப்படின்னா கேதுன்னு சொல்லுவாங்க. இந்த 7 வைப்ரேஷன் என்ன அப்படின்னா அமானுஷ கலைகள் இருக்கிற எண்ணிலேயே அமானுஷ கலைகள்னு சொல்லக்கூடிய மனிதனை மீறிய கலைகள்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ மந்திரம், மாந்திரிகம், அப்புறம் வந்து ஜோதிடமாக இருக்கட்டும், இல்லை வந்து மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி மனோவசிய கலைகளாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ரொம்ப 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 அதிகமான ஈடுபாடு வரும். ஆன்மீகத்தின் மீதும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அது அக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பெரும்பாலும் இவங்களுடைய உள்ளுணர்வு ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுடைய கனவு வந்து அடிக்கடி பழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த உள்ளுணர்வு ஆற்றல் என்ன சொல்லுதோ அதன்படி செயல்பட்டால் அவங்களுக்கு நல்லது. மற்றபடி நிறைய நண்பர்களோட பழகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுறது. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸாக இருப்பாங்க. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிரைவிங்கில் இருப்பாங்க. இல்லை வந்து லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக்ஸு, கார்கோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஹோட்டல்ஸு, அதே மாதிரி வந்து லிக்விட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திரவ உணவுகளும் இவங்க வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க உள்ளுணர்வு ஆற்றல் அதிகன்றதுனால அவங்க வந்து இந்த உள்ளுணர்வை பார்த்து பயப்படாமல் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னதை பயந்தால் அவங்களே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஆகக்கூடிய இந்த 7 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து 8 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண் வந்து சனி கிரகத்துக்கு உட்பட்ட ஒரு இது. இந்த 8 இருக்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு அன்பான ஒரு நபராக இருப்பாங்க. எல்லோரோடையும் இணைந்து பழகக்கூடிய, அதாவது உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாமல் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து இந்த அக்கௌண்ட் செக்டரு, இப்போ வந்து இந்த கேஷியரு, இந்த மாதிரி வந்து அந்த ஃபினான்ஸ்லேயே வந்து அடுத்த நிலை கட்ட வேலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சம்மந்தமான, அந்த ஸ்டீல் சம்மந்தமான, அதே மாதிரி ஸ்கிராப்னு சொல்லக்கூடியது, அதாவது எந்த இண்டஸ்ட்ரியில் கழிவுகள் ஏற்பட்டாலும், அது பிளாஸ்டிக்கோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், துணியோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், இரும்போட வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுட்டோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், வாட்டரோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இதில் எதில் இருந்தாலும் இவங்க போனாங்கன்னா பயங்கர வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ அரசியலும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. இவங்ககிட்ட ஒன்று என்ன ஒரு விஷயம்னா இவங்களுக்கு வந்து எல்லாம் எளிமையாக பழகக்கூடியது தான். ஆனால் தனிமை உணர்ச்சியும் தாழ்மையான ஒரு எண்ணம் வந்து அடிக்கடி வரும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது நம்ம போய் சொன்னால் கேட்டுப்பாங்களா, எடுத்துப்பாங்களா, நம்ம போய் சொன்ன மாதிரி இது அதை வந்து காதில் வாங்கிப்பாங்களா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே இவங்க தடையை ஏற்படுத்தி கொண்டு அதில் போய் போகாமல் அப்படியே நின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து மிகுந்த ரகசியம் நிறைந்தவர்கள். எதை எப்போது எப்படி செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு புரியாத புதிர் கொண்டவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த நம்ம இந்த 8க்கான வைப்ரேஷன் என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த கடவுள், உலகம், மதம் இதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப எளிமையானவர்கள். ஆனால் இந்த தாழ்மையான எண்ணம், தனிமை உணர்ச்சி மட்டும் அவங்க போக்கிக்கிட்டாங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆக முடியும். இதே வந்து அடுத்து வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா 9ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கான கிரகங்கள், அதாவது 9னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த பிறந்த தேதியை கூட்டினாலும் 9 வரணும். இப்போ 9, 18, 27 கூட்டினீங்கன்னா 9. நான் சொல்லக்கூடிய நம்பரெல்லாம் நீங்கள் அப்படி தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ 9 என்பது மிக மிக தைரியமானவர்கள். இருக்கிற எண்கள்லேயே தைரியம் அதிகமான நபர்கள் வந்து 9ல் இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க தைரியம், விடாமுயற்சி, போர் குணம் அப்படின்னு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஆனால் இருந்தாலும் வந்து உள்ளத்தில் வந்து குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கும், வெகுளித்தனம் அதிகமாக இருக்கும். அன்புக்கு மிக இயங்கக்கூடிய நபர்கள். அப்படி வந்து யாராவது அவங்களை அன்பு செலுத்திட்டாங்கன்னா அவங்ககிட்ட அடிமை விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்குது. இவங்க பெரும்பாலும் வந்து அரசியலில் வந்து பயணிப்பாங்க. இது ரியல் எஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய கட்டுமான விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி இருப்பாங்க. ஆர்மியில் இருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லைனா வந்து ஃபாரன்சிக்ஸ்னு சொல்லக்கூடிய தடயவியல் அந்த துறையில் இருப்பாங்க, இல்லை வந்து சர்ஜனாக இருப்பாங்க. டாக்டர்ஸாக இருந்தால் இவங்க மேஜராக சர்ஜனாக இருப்பாங்க. இல்லை வந்து இவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வந்து இல்லை பிளட்டு லேபு வச்சுக்கிறது, லேபு, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து எதிரிகள், எதிர்ப்புகள் என்பது இருக்கிற நம்பருக்கு அதிகமாக வந்து 9காரங்களுக்கு தான் நிறைய வரும். தினமும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். தோன்றிக்கொண்டே இருந்தாலும் இவர்கள் அவர்களை சமாளித்து கொண்டே போகக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கிற எண்ணிலே 9க்கு அதிகம். ஏன்னா தைரியம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து சமாளிச்சுட்டே போவாங்க, ஆனால் டெவலப் ஆகிட்டே போகிறாங்க. ஆனால் எதிரிகள், எதிர்ப்புகள் வராமல் இருக்குமானா இருக்காது, தினமும் வரும். இதை நீங்கள் கேட்குறவங்க வந்து மனதில் வச்சுக்கோங்க.
டெய்லி வரும், ஆனால் என்னால் சமாளிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ அதனால் மற்ற எண்களோட இது ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி எதிலும் தனித்தன்மையோட நான் தான் டிசைட் பண்ணணும். நான் எந்த கருத்துக்கள் கேட்டாலும் இந்த 9 இருக்கவங்க தான் அவங்க மனம்படி, அவங்க எண்ணம்படி தான் அவங்க செயல்படுவாங்க. அவங்கள யாராலையும் அந்த மாதிரி மாற்ற முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு பிறந்த தேதிக்கு உள்ள சின்ன ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நபருக்கும் ஒரு நம்பர் சப்போர்ட் பண்ணாது. இப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்கலாம், அவங்களுடைய கிழமை எண் 5ஆக இருக்கலாம், அவங்களுடைய விதி எண்ணு சொல்லக்கூடியது வந்து 8ஆக இருக்கலாம். அப்போ 1, 8, 5 இருக்குது. அவங்க பெயர் எண் 4ஆக இருக்கலாம். அப்போ 1, 8, 5, 4 இதில் எதில் அதிகமாக அவங்களுக்கு ஆதிக்கம் இருக்கும், எது அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது, எது அவங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓவராலாக அதை எடுத்து நம்ம வந்து சொல்லும் போது மட்டும்தான் நம்ம ஈஸியாக நம்மளுடைய பாதை என்ன, நம்மளுடைய பயணம் என்ன, நம்மளுடைய ஆன்மீகம், நம்ம ஆன்மா பற்றி எல்லாமே இதை தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுடைய ஆறாவையும் பெருக்க முடியும். அப்போது இல்லாத துறை, இதில் இந்த நம்பருக்கு சப்போர்ட் பண்ண இல்லாத துறையில் நபர் பயணிச்சாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவருக்கு வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு இழப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சில பேர் ஒரு தொழில் தொடங்குவாங்க, 3 மாதத்தில் அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிடும், அது ஒரு இறக்கமாக இருக்கும், அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் 3 ஆண்டு ரன் பண்ணுவாங்க, 3 வருஷம் நல்லா போயிட்டுருக்குங்க, 4வது வருஷம் எனக்கு எல்லாமே போயிடுச்சு, கீழே மைனஸ் ஆயிடுச்சு, கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில நபர்களுக்கு 5 வருடம் கை கொடுக்கும், அப்புறமா மைனஸ் ஆகிடும். சில பேருக்கு 10 வருடம் கை கொடுக்கும், அதுக்கப்புறம் 11வது வருடம் மிகப்பெரிய நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தொழிலான்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஏற்ற இறக்கம் இருக்குமே தவிர அழியாது. ஆனால் அப்படி வந்து பீக்கில் இருந்து கீழே போச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த எண்களில் எது நமக்கு இப்போ சப்போர்ட் பண்ணலை, எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறப்பை வைத்து, நம்மளுடைய பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வைத்து அவர்களே கணித்து கொள்ளக்கூடியதோ இல்லை கணித்து கொடுக்கக்கூடிய ஆட்களிடமிருந்து சரி எளிமையாக கணித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்டோம்னா நமக்கு எந்த விதத்திலையும் உடலாக இருந்தாலும், மனமாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு லாஸ் இல்லாமல் ஒரு சராசரியான ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இந்த எண்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் கொடுக்குது. அதே மாதிரி மதியால விதியை வெல்ல முடியுன்றதுக்காக தான் எண்களில் நம்ம என்ன மாதிரி எண்கள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி எண்களை நம்ம வந்து கூட வச்சுக்கலாம். அது ஃபோன் நம்பராக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், எப்படி வேணுமோ நீங்கள் அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி எண்களை வைத்துக்கொண்டு எண்களுடைய நபர்களையும் நம்ம வைத்துக்கொண்டால் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக போகும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ அப்போ எண்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. இதை வந்து இந்த ரியல் ஒன் ஆன்மீக நேயர்கள் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் வைத்து உங்களுக்கான அனைத்து விஷயத்திலும் நீங்கள் தெரிந்துக்க முடியும். நன்றி, மகிழ்ச்சி.